Hello friends and families, welcome to Ashwini Shambhavi channel. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி. இதுவரைக்கும் திருப்புகழ் பாகம் 1 செல்வம் பெற 2 வரம் பெற பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் திருப்புகழ் பாகம் 3 எண்ணியது கைகூட. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருப்புகழை பாடுபவருக்கும் கேட்பவருக்கும் மிக அருமையான நற்பலன்களை ஸ்ரீ முருகப்பெருமான் அருள் புரிவார். ஸ்ரீ முருகனை நினைத்து நாம் நம்பிக்கையோட மன உறுதியோட வழிபாடு செய்கிறப்ப எண்ணியது எண்ணியபடி பெறுவோம் என்பது உறுதி. அருணகிரியார் அருளிய இத்திருப்புகழை பாராயணம் செய்பவருக்கு கைகூடாத செயல் எதுவும் உண்டோ என்று நினைத்து முருகனை மனதார வணங்கி இந்த திருப்புகழை பாடியிருக்கிறார். நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவ முற்றழியாமல். அதாவது நினைத்தது எந்த அளவும் தவறாமல் இருக்கவும் நிலையான அறிவுதனை தான் பிரியாதிருக்கவும் பெருமையுடைய தத்துவங்களை கடந்த நிலையை நான் அடைந்து அதனால் அழியாமல் இருக்கவும். முதல் 3 வரிகளுக்குரிய அர்த்தம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருப்புகழ் 3ஆம் பாகம் எண்ணியது கைகூட. பதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பக்தர் தமக்கெளியோனே மதித்த முத்தமிழிற் பெரியோனே. இதற்கான விளக்கம் இது உங்களுக்காக. வெளிப்படும் அழியாத சித்தியை எனக்கு நீ அருள்வாயாக என்று முருகனிடம் அருணகிரியார் தனது முழு பக்தியையும் திறம்பட வெளிப்படுத்துகிறார். மக்களுள் அடியார்களுக்கு எளிமையானவனே. அதாவது மனிதர்னா மக்கள், மக்களுள் அடியவர்களுக்கு எளிமையானவனே, மதிக்கப்படுகின்ற முத்தமிழின் சான்றோனே என்று குறிப்பிடுகிறார். செனித்த புத்திரரிற் சிறியோனே திருத்தணிப்பதியிற் பெருமாளே. அதாவது சிவபெருமான் பெற்ற பிள்ளைகளில் இளையவனே. அனைவருக்கும் தெரிந்ததே, முதல் பிள்ளை விநாயகப் பெருமான், 2வது ஸ்ரீமுருகன். திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று மிகவும் அருமையான பாடல் வரியோடு திருப்புகழ் 3ஆம் பாகம் எண்ணியது கைகூட நிறைவு பெற்றது. இந்த திருப்புகழை நாம் சஷ்டி தினங்களில் தொடர்ந்து பாடிட்டு வந்தோம்னா மிக அற்புதமான பலன்கள், சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நற்பலன்களை தரும் சூழ்நிலைகள் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. கனத்த தத்துவம்னு சொல்லிட்டு இதில் ஒரு வரி வந்திருக்கும். அதாவது பெருமையான 36 தத்துவங்கள் இருக்குது. இறைவனை காண வேண்டும் என்றால் இந்த 36 தத்துவங்களையும் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய விளக்கம் அடுத்த திருப்புகழ் பாடல்களில் நான் சொல்கிறேன். ஸ்ரீ முருகனுக்கு உகந்த நாள் திங்கள் செவ்வாய். இந்த 2 தினங்களிலும் நீங்கள் ஸ்ரீ முருகன் முன்னாடி விளக்கேற்றி நீங்கள் படிக்கலாம். படிக்கும்போது அசைவ உணவு தவிர்க்கணும். நீங்கள் இதுவரை அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ திருப்புகழ் 4ஆம் பாகம் திருமணம் கைகூட. திருமுருகன் அருளால் கன்னிப்பெண்கள் நல்லதோர் வாழ்க்கை துணை அமைய வேண்டி திருப்புகழ் பாடல்களை பாடலாம்.
ஓம் சரவணபவ ஷண்முக முருகா சரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.